Hey guys, welcome to Crazy Go with Rag. So நம்ம இன்னைக்கு எல்லா vlogமே எக்ஸைட்டிங் சொல்லுவோம். இதுவும் வந்து ஒரு ரியல் எக்ஸைட்டிங் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்படி ஒரு பைக்கை தான் வந்து நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். த ரியல் கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். விச் இஸ் Yezdi Roadking 1995 மாடல். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் பைக்கை தான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதோட சர்வீஸ் காஸ்ட் என்ன ஆகுது, இது ஃபுல்லாக ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் டைரக்ட்லி கெட் இன் டு வீடியோ கைஸ். ஸோ கைஸ், இது ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு கலை தான் அப்படின்னு கை விடுத்தாது. சரி கைஸ், நம்ம ஓட்டிக்கிட்டே இந்த வண்டியை பற்றி பேசலாம். நடுவில் நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் வரும். இந்த வண்டியோட பியூட்டி வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் தான் தெரியும். ஸோ கைஸ், இது வந்து நம்ம 250 Roadking Yezdi Roadking பை Jawa. ஸோ இது வந்து இந்தியன் மேடு தான். அப்படின்னு பார்க்கும்போது இதோட 16 bhp வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். அந்த டைமில் வந்து இது சூப்பரான வெஹிக்கிள், அதாவது ஸ்போர்ட்டி வெஹிக்கிளாக வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. புல்லட் கூட நான் இதை கம்பேர் பண்ணல. புல்லட் என்டையர்லி வேறு செக்மெண்ட். இது ஒரு அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லை. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓ மை காட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது ஓட்டும் போதே நமக்கு வந்து ப்ளாக் பண்ணுறதா இல்லை ஓட்டுறதா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டவுட் வந்து நமக்கு வருது அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். அண்ட் ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது நிறைய ரேலி, அதாவது 1980s பார்த்திங்கன்னா இது சென்னையில் வந்து சம்பவம் பண்ணி நிறைய ரேலிஸ் எல்லாம் வந்து வின் பண்ணியிருக்கு. இந்த என்ஜின் வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டான என்ஜின். அண்ட் ஆஃப்டர் தட் 350 கேட்டகரிஸ் கூட இது போகாது. 200 கேட்டகரி 250 கேட்டகரி அப்படின்றதுனால 350 கூட புல்லட்டோட இது கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் ஆர்டி இதெல்லாம் வந்து அப்புறம் அந்த கேட்டகரிஸில் வந்து ஆர்டி 350 இதெல்லாம் வந்த அப்புறம் இதோட லெஜெண்ட்ரி வந்து கொஞ்சம் ஃபேடாக ஆரம்பிச்சிருச்சு. பட் எண்டு வரைக்கும் இது ஒரு கிங்காக தான் வாழ்ந்துருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். இப்போ தான் வந்து திருப்பி இந்த கிங்கை திருப்பி எழுப்பி விட்டு மொக்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கோவமே வருது அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். சரி, ஓகே. ஸோ இந்த வண்டி இன்னொரு சம்பவம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது கோயம்புத்தூரில் காரி வர்தன் ரேஸ் ட்ராக், அப்படி காரி ரேஸ் ட்ராக் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து கிளைடர்ஸ் இதெல்லாம் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அந்த ட்ராக் அதுக்காக தான் மெயினாக வந்து பில்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் அவரோட பர்சனல் மோட்டார் ஸ்போர்ட் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்காக வந்து அந்த ட்ராக் கோயம்புத்தூரில் வந்து பில்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா, இந்த என்ஜினை வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஒரு இண்டஸ்ட்ரி கூட சேர்ந்து ஒரு பேராக்ளைடிங்க்கு மோட்டராக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த என்ஜினை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நல்லா சம்பாரிச்சிருக்காங்க அந்த டைமில் அப்படின்ட்டு. இதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா செக்கோஸ்லோவாக்கியா. ஸோ இதெல்லாம் தான் இதோட ஹிஸ்ட்ரி, இதோட அருமை பெருமைகள் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். அண்ட் புல்லட்டோட இது ஏன் கம்பேர் பண்ண முடியாதுன்னு பார்த்திங்கன்னா, புல்லட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு லெஜெண்ட்ரி வெஹிக்கிள், அந்த எந்த டவுட்டுமே இல்லை. இவன் வந்து ஒரு என்ன சொல்லுவோம், சேட்டை பிடிச்ச பையன் மாதிரி இல்லை சொல்கிற மாதிரி, சேட்டை பிடிச்ச பையன் சார் அப்படின்ட்டு. நம்ம ஜாவா டாக்டர்னு ஒருத்தரோட இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அவரும் அதுதான் வந்து சொல்லியிருப்பார். இவன் வந்து கொஞ்சம் பரபரப்பாகவே இருப்பான், அப்படிப்பட்ட ஒரு பைக்கு. ஆனால் புல்லட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, அந்த ஸ்டெடினஸ், அந்த ஒரு ரக்கட் அதெல்லாம் ஓகே. இவன் வந்து எடுத்து அடிச்சுட்டு தான் பேசுவான். இப்போ தான் ஃபோன் அப்படின்ற மாதிரி ஒரு பைக்கு. எனக்கு யாருன்னு பார்க்கலாம், யாருமே இல்லையா? உண்மை காட், எனக்கு எப்போவுமே இந்த பிரச்சனை இருக்குங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபோன் அடிக்காத போதே ஃபோன் அடிக்குது அப்படின்ற மாதிரி பிரச்சனை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டாக்டரை போய் பார்க்க வேண்டியது வரும். ஸோ கைஸ், ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் அப்படின்னு பார்க்கும்போது பட்டாசாக தெரிக்கும். அண்ட் ஒரு சரவடி வெடிக்கிற ஒரு ஃபீல் வந்து இது கிடைக்கும். ஒரு 700 மீட்டர்ஸ் அப்பார்ட்டில் இருந்தே வந்து இது வந்து அப்படியே தெரிச்சுக்கிட்டு வர ஒரு ஃபீல் வந்து நமக்கு பர்சனலாக வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல். ஸோ இதோட
ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படியெல்லாம் பார்க்கும்போது டேங்க் பார்த்திங்கன்னா 16 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இதுக்கு வந்து இருக்குது. அந்த காலத்தில் 16 லிட்டர்ஸ் அப்படின் போது இந்த காலத்தில் 16 லிட்டர்ஸ் கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயமா, ஒரு பெரிய டீலாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொன்னோம். ஸோ எனக்கு டேங்க் கெப்பாசிட்டி இதில் ரொம்ப பிடிச்சது. அண்டு வண்டியை வேறு கொடுக்கும், அதனால குறைச்சிடலாம். அண்ட் இதில் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதோட இந்த கிக்கர். ஸோ கியர் லிவரும் கிக்கரும் சேம் தான். அதுவும் கிக் பண்ணிவிட்டு அப்படி காலை எடுத்துட்டா அது ஆட்டோமேட்டிக்காக கியர் லிவருக்கு வந்து நின்றோம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் ரொம்ப 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 ஹிட் அண்ட் ஃபியூச்சர், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஆன ஒரு டிசைன் அப்படின்ட்டுலாம் ஒரு இன்வென்ஷன் அப்படின்ட்டுலாம் பார்க்கும்போது இதோட செமி ஆட்டோமேட்டிக் கிளச்சு, அன்னைக்கு காலத்தில் வந்து செமி ஆட்டோமேட்டிக் கிளச்சு வேறு லெவல். எங்கேயும் இந்த வண்டி உங்களை வந்து கைவிடாது, அதாவது கிளச்சுனால இந்த வண்டி கைவிடாது அப்படின்றதுல வந்து அவங்க உறுதியாக இருக்காங்க. எப்படி இருந்தாலும் கிளச் ஒயர் அறுந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கியர் என்கேஜ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துறோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வண்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். இதோட ஸ்பீடோமீட்டர் ஓகே, பட் டேக்கோமீட்டருக்கு வராது. அந்த இடத்துல வந்து கீ வந்துடும். ஸோ எல்லா இடத்துலையும் உங்களால் வந்து க்ரோம் பார்க்க முடியும். க்ரோம் எல்லா இடத்துலையும் க்ரோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இதோட டோட்டல் மாடிஃபிகேஷன் இதை வந்து என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாள் கழித்து எடுத்து ஷெல்லேருந்து எல்லாமே வந்து பெயிண்ட் ஜாப் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ஃபுல்லாக பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 80,000 to 90,000 ருபீஸ் கிட்ட இது வந்திருக்கு. அண்ட் இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிளாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா இது பக்காவாக நீங்கள் டெய்லி எடுத்து ஓட்டினீங்கனாலே இது மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் ஓட்டாமல் நீங்கள் விட்டால் தான் வந்து இதுக்கு பிரச்சனை. திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து ரெடி பண்ண வேண்டியது வரும். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் ஃபில் பண்ணி பம்ப் பண்ணி அடித்தா வந்துடும்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். அண்ட் இதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஃபியூல் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஸோ அது வந்து நம்ம இப்போ ஃபியூல் இன்ஜெக்டர் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஃபியூல் நாபே இல்லையா, அதனால் நம்ம வந்து டக்குன்னு ஓவர்ஃப்ளோ ஆயிரும். திருப்பி நம்ம பம்ப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அண்ட் கார்னரிங்கில் வந்து லீன் பண்ணாமல் நீங்கள் கார்னர் பண்ண ட்ரை பண்ணால் ஏதோ வாபிள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது அப்போலேருந்தே இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நீங்கள் லீன் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக் கூட இது போனால் இந்த பைக்கை பார்க்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஷோர் ஷார்ட் ஹெட் டர்னர், அதில் எந்த வித டவுட்டுமே இல்லை. அண்ட் இந்த பைக்கை தந்த நம்ம ஃப்ரெண்ட் மிஸ்டர் விஷ்ணு ப்ரோக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அவரோட ஆர்டி அந்த மாதிரி நிறைய விண்டேஜ் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காரு. ஆர்டியோட ரிவ்யூ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ கைஸ், இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னோடய ரிப்ளை வந்து நான் பார்த்த உடனே கொடுத்துட்றேன். எனக்கு பர்சனலாக இந்த வண்டி வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். நாளைக்கு நான் சென்னை கிளம்புறேன். இன்றைக்கி தான் வந்து இந்த வண்டியோட ரிவ்யூ எடுக்கிறேன். பட் இதை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் எடுத்திருந்தேன்னா ஒரு வாரமுமே இந்த வண்டி என் கையில் இருந்திருக்கும் அப்படின்றதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். இந்த மாதிரி ஒரு வண்டி கிடச்சா நான் வந்து கண்டிப்பாக எடுத்துருவேன். அதில் எந்த வித டவுட்டுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வண்டி. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். லைக் பட்டன் லைட்டாக தட்டி விட்ருங்க, பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸோட வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ கைஸ், see you at some other new video. Until then, tata bye bye from Crazy Go with Ra. And ending பாருங்கள், எப்படி இன்ட்ரோ வந்து எடுத்துகிட்டு போனனோ அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து விட போகிறேன். அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். See you.